வணக்கம். இந்த வரலாற்று விளக்கத் தொகுப்பிற்கு உங்களை மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். உலக வரலாற்றிலேயே எவராலும் தோற்கடிக்க முடியாத ஒட்டுமொத்த உலகையே நடுங்கச் செய்த ஒரு மாவீரனைப் பற்றி உங்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். ஆனால் அந்த இரும்பு கவசத்திற்கு பின்னால் இருந்த ரகசியமான மிகவும் மென்மையான ஒரு இதயத்தைப் பற்றி இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இது வெறும் போர் மற்றும் வெற்றிகளைப் பற்றிய கதை அல்ல. இது காதல், வீரம் மற்றும் துயரம் நிறைந்த ஒரு காவியம். சரி, நேரடியாக விஷயத்திற்கு வருவோம். வாளால் உலகை வென்றவன் காதலால் ஒரு பெண்ணிடம் தோற்றான். இதுதாங்க இந்த முழு கதையின் மையக் கருத்தே. இரக்கமற்ற லட்சியங்கள், முடிவற்ற போர்வெறி கொண்ட ஒரு மாபெரும் வீரன் எப்படி ஒரு பெண்ணின் அன்புக்கு முன்னால் முழுமையாக சரணடைந்தான் என்ற இந்த முரண்பாடுதான் இந்த வரலாற்றையே இவ்வளவு சுவாரஸ்யமாக மாற்றுகிறது. பகுதி 1. மாபெரும் வெற்றியாளர். அலெக்சாண்டரின் தவிர்க்க முடியாத எழுச்சி. அலெக்சாண்டர் எப்படி இந்த மாபெரும் நிலைக்கு வந்தார் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகாலையின் பொன்னிற சூரிய ஒளியில் மாசிடோனியாவின் பிரம்மாண்டமான அரண்மனை பின்னணியில் தந்தை பிலிப் அரசனுக்கு அருகில் கட்டியோடும் குதிரையோடும் மிக கடினமான போர் பயிற்சிகளை பெற்ற அந்த இளைஞனை சற்று கற்பனை செய்து பாருங்கள். பின்னர் புகழ்பெற்ற தத்துவஞானி அரிஸ்டாட்டிலிடம் அமைதியான தோட்டங்களில் வரைபடங்கள் மற்றும் சுருள்களுக்கு நடுவே அமர்ந்து அவர் கல்வி கற்றார். அந்த அறிவும் வீரமும் அவரை தடுக்க முடியாத ஒரு சக்தியாக மாற்றியது. பாரசீக பேரரசை வீழ்த்தி எகிப்து முதல் இந்திய எல்லை வரை அவர் தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார். போர்க்களங்களில் தூசியும் நெருப்பும் பறக்க, வாள்களும் கேடயங்களும் மோத தனது படையினரை வழிநடத்திச் சென்ற அந்த காவியப் போர்களை நினைத்துப் பாருங்கள். அவரது பெயரைக் கேட்டாலே உலகமே பயந்து நடுங்கியது. பகுதி 2. ரோக்ஸானாவை சந்தித்த அந்த தருணம். கிமு 327. பாக்ட்ரியா. இப்போது அந்த போர்க்களத்தின் சத்தங்கள் மற்றும் புழுதியிலிருந்து சற்று விலகி அமைதியான பனிபடர்ந்த மத்திய ஆசியாவின் மலைப்பகுதிகளுக்கு நம் கவனத்தை திருப்புவோம். கிமு 327ஆம் ஆண்டு பாக்ட்ரியா பகுதியை கைப்பற்றிய பிறகு அங்கே ஒரு பிரம்மாண்டமான அரச விருந்து நடைபெற்றது. அங்கேதான் ஆக்சியாடீஸ் என்ற அரசரின் மகளான இளவரசி ரோக்ஸானாவை அலெக்சாண்டர் முதன்முதலாக சந்திக்கிறார். அவள் மிகவும் அழகானவள் மட்டுமல்ல, அசாதாரண புத்திசாலித்தனமும் தைரியமும் கொண்டவள். அந்த அரச விருந்தின் மென்மையான ஒளியில் நேர்த்தியான பாரசீக உடையில் நின்ற அவளை பார்த்த அந்த நொடி, அதுவரை தோல்வியே காணாத அந்த மாவீரன் அப்படியே சிலையாக திகைத்து நின்றான். பகுதி 3. காதலுக்கு வந்த எதிர்ப்புகள் மற்றும் பிளவுபட்ட அரசவை. இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் இது ஒன்றும் சாதாரண காதல் கதையல்ல. அந்த அரியாசனத்தின் பின்னணியில் இருண்ட நிழல்களில் ஒரு மாபெரும் அரசியல் புயல் வீசத் தொடங்கியது. அவர்கள் இருபுறமிருந்தும் சந்தித்த அந்த மாபெரும் அழுத்தத்தை இங்கு நாம் கட்டாயம் கவனிக்க வேண்டும். ஒருபுறம் அலெக்சாண்டரின் சொந்த கிரீக்க தளபதிகளே ஒரு வெளிநாட்டுப் பெண்ணை எங்களால் ஒருபோதும் அரசியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கடுமையாக எதிர்த்தனர். மறுபுறம் ரோக்ஸானாவின் மக்களோ எங்கள் நாட்டை அழித்து கைப்பற்றிய அந்த ஆக்கிரமிப்பாளனை எப்படி நம்புவது என்று சந்தேகப்பட்டனர். அவர்களுக்கு ஒருவரை தவிர வேறு எங்கும் ஆதரவே இல்லை. ஆனால் அந்த பதற்றமான அரசவையில் தனது சொந்த தளபதிகளின் கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் மிக தைரியமாக எழுந்து நின்று அலெக்சாண்டர் சொன்ன வார்த்தைகள் இவை: அவளை நான் அரசியல் காரணங்களுக்காக அல்ல, உண்மையாக நேசிக்கிறேன். தனது காதலுக்காக தனது சொந்த படையே எதிர்த்து நிற்க தயாரானான் அந்த வீரன். பகுதி 4. பிரம்மாண்ட திருமணம். இருவேறு உலகங்களின் இணைப்பு. எல்லா தடைகளையும் தாண்டி அந்த மாபெரும் திருமணம் நடந்தது. ஆயிரக்கணக்கான விருந்தினர்கள் சூழ, கிரேக்க மற்றும் பாரசீக மரபுகள் இரண்டும் இணைந்து இந்தச் சடங்கு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இது வெறும் 2 மனிதர்களின் இணைப்பல்ல, 2 மாபெரும் சாம்ராஜ்யங்களின் கலாச்சார சங்கமம். அரண்மனை முழுவதும் தங்க விளக்குகள் ஒளிர, ஆடம்பரமான அலங்காரங்களுக்கு மத்தியில் அந்த விழா நடந்தது. அங்கே ஒரு மிக ஆழமான, உணர்ச்சிகரமான தருணம் நிகழ்ந்தது. அதுவரை கத்தியை மட்டுமே இறுக பிடித்திருந்த அந்த மாவீரன் தனது வாளை கீழே வைத்துவிட்டு ரோக்ஸானாவின் கைகளை மிகவும் மென்மையாக பற்றிக் கொண்டான். அப்போது அவன் அவளிடம் கூறிய அந்த வார்த்தைகள் இன்றும் வரலாற்றில் எதிரொலிக்கிறது: இனி நீதான் என் வாழ்க்கையின் ராணி. உலகையே தனது காலடியில் கொண்டு வந்த ஒரு வீரன் ஒரு பெண்ணிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்த தருணம் அது. இங்குதான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் காதல் வெறும் அரண்மனை சுகங்களுக்குள் மட்டும் முடங்கிவிடவில்லை. திருமணத்திற்குப் பிறகும் அவர்கள் கடினமான பாலைவனங்கள் மற்றும் மலைகள் வழியாக ஒன்றாகவே பயணம் செய்தனர்.
பல ஆபத்துகளையும் அரசியல் சதிகளையும் எதிர்கொண்டனர். பகல் முழுவதும் போரிட்டு சோர்வடைந்து திரும்பும் அலெக்சாண்டருக்கு அந்த போர்க்கூடாரத்திற்குள் கதகதப்பான நெருப்பின் வெளிச்சத்தில் அமைதியையும் ஆறுதலையும் தரும் ஒரே இடமாக ரோக்ஸானா மட்டுமே இருந்தாள். ஆனால் பாவம், இந்த அமைதி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. பகுதி 5. மரணம், அரசியல் சதி மற்றும் ஒரு பேரரசன் வீழ்ச்சி. இந்த கதையின் மிகவும் இருண்ட சோகமான பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். பாபிலோன் அரண்மனையில் சூழ்ந்த அந்த பதற்றமான வளிமண்டலத்தை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. கிமு 323ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் திடீரென ஒரு கடுமையான நோயால் பாதிக்கப்படுகிறார். ஒரு சில நாட்களிலேயே தனது 32வது வயதில் அவர் மரணமடைகிறார். ஒட்டுமொத்த உலகமே அதிர்ச்சியில் உறைகிறது. கர்ப்பிணியாக இருந்த ராக்சேனா அங்கே நிராதரவாக தனித்து விடப்படுகிறாள். அவளுக்கு ஒரு மகனும் பிறக்கிறான். அவன்தான் 4ஆம் அலெக்சாண்டர். ஆனால் அதிகார வெறி கொண்ட தளபதிகள் தங்களுக்குள் சண்டையிட்டு பேரரசை துண்டாக்கியது மட்டுமல்லாமல் ராக்சேனாவையும் அவளது பிஞ்சு குழந்தையையும் இரக்கமின்றி கொலை செய்தனர். தன் மகனை காப்பாற்ற அந்த இருண்ட அரண்மனையில் அவள் தனியாக போராடினாள். ஆனால் இரக்கமற்ற அரசியல் சதி அவர்களை முழுமையாக விழுங்கிவிட்டது. பகுதி 6. அழியாத காதல் வரலாறு மற்றும் வெற்றிகளைத் தாண்டிய ஒரு மரபு. அந்த மாபெரும் சாம்ராஜ்யம் அழிந்து போனாலும் அவர்களின் கதை அழியவில்லை. ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தில் அந்த 2 காதலர்களும் இன்றும் வரலாற்றின் நினைவுகளில் ஒன்றாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு எப்படிப்பட்ட கடினமான இதயத்தையும் மாற்றும் என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இறுதியாக ஒரு கேள்வியோடு இந்த விளக்கத் தொகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். வரலாறு அதன் மிகச்சிறந்த தளபதியை எப்படி நினைவில் கொள்ளும்? ஈவு இரக்கமற்ற ஒரு போர்வீரனாகவா, அல்லது காதலுக்கு முன்னால் தனது வாழை கீழே வைத்து சரணடைந்த ஒரு காதலனாகவா? அலெக்சாண்டரின் இந்த மென்மையான பக்கத்தைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சிந்தித்துப் பாருங்கள்.